ஒரு காலத்தில் வவ்வால் இப்போது போல இரவில் பறக்கும் உயிரினம் இல்லை. அது ஒரு சாதாரண பறவை போலதான் இருந்தது. மற்ற பறவைகளோடு காட்டில் அமைதியாக வாழ்ந்து வந்தது. ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதயமானதும் பறவைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக பழமரங்கள் இருக்கும் இடத்துக்கு பறந்து போய்விடும். வேகமாக பறக்கும் பறவைகள் முதலில் சென்று சுவையான பழங்களை சாப்பிடும். ஆனால் தாமதமாக வரும் பறவைகளுக்கு அழுகிப்போன பழங்களும் பழுக்காத காய்களும் தான் கிடைக்கும். இப்படி நாளுக்கு நாள் பறவைகளுக்குள் ஒரு போட்டி உருவாகிவிட்டது. அந்த போட்டியில் வவ்வால் எப்போதும் தோல்வியடைந்தது. ஏனெனில் அது மற்ற பறவைகளை விட கொஞ்சம் மெதுவாக பறந்தது. அதனால் அதற்கு எப்போதும் மோசமான பழங்கள் தான் கிடைத்தது. இதனால் வவ்வாலுக்கு கடவுள் மீது கோபம் வந்தது. ஒரு நாள் அது நேராக கடவுளிடம் போய் கேட்டது, எனக்கு ஏன் வேகமாக பறக்கும் திறமை கொடுக்கவில்லை? என்னால ஏன் நல்ல பழங்களை சாப்பிட முடியவில்லை என்று கோபமாக சண்டை போட்டது. அந்த நேரத்தில் கடவுள் முக்கியமான வேலைகளில் இருந்தார். அவர் கோபமாக கேட்டார், உனக்கு என்ன வேண்டும், சீக்கிரம் சொல்லு. அப்போ வவ்வால் சொன்னது, நான் எல்லா பறவைகளுக்கும் முன்னாடி பழங்களை சாப்பிட வேண்டும். அதற்காக வேகமாக பறக்கும் திறமை வேண்டும். மற்ற பறவைகளுக்கு முன்னாடியே மரத்துக்கு சென்று பழங்களை சாப்பிடணும். கோபத்தில் இருந்த கடவுள் ஒரு முடிவெடுத்தார். சரி, நீ இனிமேல் இரவில் பறக்கும் உயிரினமாக மாறிவிடு. அப்போ மற்ற பறவைகளுக்கு முன்னாடியே பழங்களை அடையலாம். ஆனா நீ விரும்பிய அந்த மரங்களிலேயே தலைகீழாக தொங்கி வாழ வேண்டும். அது ஒரு வரம் போல இருந்தாலும் உண்மையில் அது ஒரு சாபம். அந்த நாளிலிருந்து வவ்வால்கள் இரவில் பறக்க ஆரம்பித்தன. பகலில் மரங்களில் தலைகீழாக தொங்கிக் கொண்டே வாழ ஆரம்பித்தன. கதை சொல்லும் நீதி: நமக்கு இல்லாததை நினைத்து கோபப்படாமல் நமக்கு இருக்கிற நல்லதை மதிக்க தெரிந்தால்தான் வாழ்க்கை உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கும்.